மாவட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புறநகர் மாவட்ட செயலாளர் கோட்டி தலைமையில் மற்றும் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து மேட்டு இடையம்பட்டி ரோடு அம்பேத்கர் நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவர் கொடுத்த மனுவில் கூறியிருப்பதாவது: தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடர் வகுப்பு சேர்ந்த நான் மூட்டை தூக்கும் ஏழை கூலி தொழிலாளி 57வது வார்டில் உள்ள எங்கள் பகுதியில் என்னை போன்ற கூலி தொழிலாளர்கள் வீடுகள் இன்றியும் வெட்ட வெளியில் வாடி வதங்கி வாழ்ந்து வருகிறோம். எனவே எங்கள் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். கழிப்பறை வசதி இல்லாததால் ஆங்காங்கே வெட்ட வெளியிலும் மறைவான இடங்களில் இயற்கை உபாதைகள் கழிக்க வேண்டிய மோசமான சூழ்நிலை உள்ளது. பெண்கள், வயதானவர், நோயாளிகள் நிலைமை மிக மோசமாக உள்ளது. இதனால் எங்களது சுகாதாரம் பாதிக்கப்பட்டு நோய்கள் வரும் அபாயத்தில் உள்ளது. எனவே பொதுக்கழி வரை மற்றும் சுகாதார வளாகம் அமைத்து தர வேண்டும் என தெரிவித்திருந்தனர். வி. குப்பம், மூலகாங்குப்பத்தை சேர்ந்த பொதுமக்கள் அளித்த மனுவில் எங்கள் ஊரில் புது குழாய் மூலம் தண்ணீர் வழங்குவது இல்லை. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் கிணற்றிலிருந்து பொது இடத்தின் வழியாக தண்ணீர் கொண்டு வந்து பயன்படுத்தி வந்தோம். குழாய் பதிக்கப்பட்ட இடத்தின் அருகே உள்ள வீட்டின் உரிமையாளர்கள் தண்ணீர் கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் எங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் அவதி அடைந்து வருகிறோம். எனவே பொது குழாய் மூலம் குடிநீர் வசதி ஏற்பட்டுச்சு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, டேவிட், சுதாகர், தமிழ் நவாஸ், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எஸ். துரைராஜ், தினக்குரல் மாவட்ட செய்தியாளர், வேலூர்.